இதை ஒரு வெட்கக்கேடாக நான் பார்க்கின்றேன். அவ்வளோ பெரிய ஒரு கட்சி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி விற்றுட்டு இருக்கிறாங்க. அண்ணே நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 2 பாத்திரம், நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 3 பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணன். விஜய் அண்ணனை வாங்கன்னு இவரே கூட்டு வந்துருவாராட்டிருக்கன்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போகிறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்காங்க. நாங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், மக்கள் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, ஏற்றுக்காமல் இருக்க போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுகிறது இன்றைக்கி உறுத்துது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்கிறவர் அவர் கட்சி தலைவரை பற்றி சொல்லாமே. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 234 ஜெயிப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா. ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கே அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன்.